இலங்கை என்னுடைய நாடு சொல்லுங்கள். தாய் தந்தையர் கண் முன்னே 18 வயது இளம்பெயரை பாலுறவு பாலியல் வல்லுறவு கொண்டு கொலை செய்துவிட்டு மருத்துவ பரிசோதனையில் அவள் கற்பழிக்கப்பட்டது தெரிந்து விடுமோ என்று அச்சப்பட்டு அவள் பிறப்புறுப்புக்குள் துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வைத்த கொடுஞ்செயலை செய்கிற ஒரு ஈனத்தனமான இனவெறி ராணுவத்திற்கு துணை போகிற தேசங்களை எந்த தீவிரவாத பட்டியலில் நீங்க சேர்க்கப் போகிறீர்கள்? இந்த உளவுத்துறை பெருமக்கள் என் பேச்சுகளை எல்லாம் அன்றாடம் பதிவு பண்றீங்களே தொலைபேசியில, இந்த பேச்சை அப்படி பதிவு பண்ணி வெளியில போடுங்களேன். உங்களுக்கு என்ன சிரமம்? என்ன சிரமம்? நான் உன்னை உங்கள்கிட்ட நல்லா நேரடியா கேட்க விரும்புறேன். நீங்க என்ன உளவு பார்க்கிறீங்க? 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க அந்த தேசத்தில் நடக்கிற இனப்படுகொலையை ஏன் நீங்கள் உளவு செய்து இந்த உலகத்தாருக்கு சொல்லவில்லை? அப்ப நீங்க எங்கள் இனம் அழிவது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதே, எங்கள் மரண ஓலம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, எங்கள் ஆத்தா அக்காவுடைய அழுகை குரல் உங்களுக்கு இனிப்பாக இருக்கிறது. அதுதானே நாடு தமிழீழ நாடு அடையவில்லை என்று எவன் சொன்னாலும் நீங்க நம்பாதீர்கள். நாடு அடைந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. நாடு அடையாமலா மருத்துவத்துறை, பொருளாதாரத்துறை, நிதித்துறை, நீதித்துறை, போக்குவரத்து துறை, காவல்துறை இருக்கிறதே? எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. தமிழனுக்கென்று ஒரு மிகப்பெரிய நாடு உருவாகிவிட்டது. பெருமக்களே, கவலை கொள்ளாதீர்கள். நீங்கள் நாடு உருவாகிவிட்டது, அடைந்து பல ஆண்டுகளாகிவிட்டது. இருக்கிற பிரச்சனை எல்லை விரிவாக்கமும் சர்வதேச அங்கீகாரம் மட்டும்தான். எல்லை விரிவாக்கத்தை என் தலைவன் பார்த்துக் கொள்வான். சர்வதேச அங்கீகாரத்தை உலகெங்கும் பரவி இருக்கிற பெருமக்களே, என் தாய் தமிழ் உறவுகளே, வீர தமிழ் மறவர்களே, நீங்கள் வாருங்கள். போர் அங்கே நடக்கும். போராட்டமும் புரட்சியும் அரசியலும் நாம் தான் செய்ய வேண்டும். உலகெங்கும் பரவி இருந்த யூதன் எப்படி போராடி போராடி தன் இன விடுதலைக்கு போராடி வென்றெடுத்தானோ, அப்படி உலகெங்கும் பரவி இருக்கிற உறவுகளை நாம் தான் போராடி அந்த பூமியை வென்றெடுக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட நாடு? தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் பெருந்தரும் தலைவர்களும் கனவு கண்ட நாடு. ஆணுக்கு பெண் 50 விழுக்காட்டு 50 விழுக்காடு இடப்பகிர்வு. ஆணுக்கு பெண் சரியாக இலக்கியம் படைப்பார், ஆணுக்கு பெண் சரியாக களமாடுவார். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், ஆட்சி தமிழ், பேச்சு தமிழ். எல்லாம் அடைந்தாகிவிட்டது உறவுகளை, எல்லாம் அடைந்தாகிவிட்டது. அந்த அற்புத பூமியை கட்டி எழுப்ப, தமிழர்களுக்கென்று தேசிய இனத்திற்கென்று ஒரு தேசத்தை உருவாக்க ஒன்று திரளுங்கள் உணர்வுகளை. ஒன்றை மட்டும் நீங்கள் கனவில் கொள்ளுங்கள், ஒன்றை மட்டும் நீங்கள் ஆழ் மனதில் நினைவில் கொள்ளுங்கள். தமிழன் தன் இன விடுதலை இன வரலாற்றில சிங்களனிடம் அடிபட்டு செத்தான் என்று வர வேண்டுமா? சிங்களனை வென்று நாடு அடைந்தான் என்று வர வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். உண்மையிலேயே தமிழன் வீர தமிழ் இனமா அல்லது சோழ தமிழினமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அன்பார்ந்த பெருமக்களே, புரட்சி எப்போதும் வெல்லும், அதை நாளை மலரும் தமிழீழம் சொல்லும். நன்றி, வணக்கம்.